இது வரைக்கும் யார் திருமணத்திலயுமே இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ராஷ்மிகா அவங்களுடைய மாமியார் மாமனார் எல்லாம் என் மகனுக்கு சரியான பொருத்தம் ராஷ்மிகா அவங்க தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்களே மனம் திறந்து பேசி இருக்கிறத தொடர்ந்து இவங்களோட திருமணத்துல பல வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமா 26ஆம் தேதி நடக்க இருக்கு. இப்படி இருக்கும்போது திருமண கொண்டாட்டம் ரொம்ப கோலாகலமா தொடங்கியாச்சு. இதுல என்ன ஸ்பெஷலான விஷயம்னா இவங்க திருமணத்துல இதுவரைக்கும் நடைபெற்ற நட்சத்திரங்களோட திருமணத்துல நடைபெறாத பல நிகழ்ச்சிகள் இருக்காம். பிரபலங்களோட திருமணம் அப்படின்னா சங்கீத் நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாம் இருக்கும். இந்தியா முழுவதுமே இது தவிர்க்க முடியாததாயிருச்சு. இப்படி இருக்கும்போது திருமணம் செய்து கொள்பவர்கள் தங்களோட திருமணத்தை இன்னும் ஸ்பெஷலாக்க நிறைய திருமணங்கள்ல இருந்து வேறுபட்ட பல விஷயங்களை காட்ட முயற்சி பண்ணுவாங்க. வித்தியாசமான யோசனைகளை எல்லாம் பண்ணுவாங்க. திருமணத்தை ரொம்ப ஸ்பெஷலா மாத்தி வராங்க. அப்படி இருக்கும்போது ராஷ்மிகா அவங்களும் விஜய் தேவரகொண்டா அவங்களும் திருமணத்துல விரோஸ் பிரீமியர் லீக் அப்படிங்கிற விளையாட்டு போட்டிகளை நடத்தியிருக்காங்களாம். நீச்சல் குளத்துல வாலிபால் விளையாட்டு, அதே போல ஐடிசி மொமெண்ட்ஸ் உதய்பூர் ஹோட்டல்லயே இருக்க மைதானத்துல விரோஸ் பிரீமியர் லீக் அப்படிங்கிற கிரிக்கெட் போட்டியெல்லாம் நடத்தியிருக்காங்களாம். அவங்களோட திருமணத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான நபர்கள் மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதுபடி வந்த விருந்தினர்களை 2 அணிகளா பிரிச்சு போட்டிகள் எல்லாம் நடத்தினாங்களாம். இதுல என்ன ஸ்பெஷல்னா 2 அணிகளுக்கும் ராஷ்மிகா மந்தனா அவங்க ஒரு கேப்டனாகவும் விஜய் அவர் ஒரு கேப்டனாகவும் இருக்காராம். இப்படியான விளையாட்டுகள் எல்லாம் நடைபெற்று இருக்கும் போது அவங்களுக்கு ஜப்பானிய கூல் ட்ரிங்க்ஸ் பரிமாறப்பட்டிருக்காம். இது தொடர்பான தகவல் எல்லாம் இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு இவங்க இந்த ஒரு பதிவிட்டதுமே என்னன்னு ரசிகர்கள் குழப்பத்துல இருந்தாங்க. அதுக்கு காரணம் இதுதாங்க அப்படிங்கறத இப்ப சமூக வலைதளத்துல எல்லாரும் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இன்ஸ்டா பக்கத்துல எக்ஸ்க்ளூசிவான புகைப்படங்கள் எல்லாம் பதிவிடுறாங்க. ஆனா முழுமையா எந்த ஒரு புகைப்படம் பதிவிடல, எல்லாமே பிளர் பண்ணி தான் மறைமுகமா சொல்லாம பல விஷயங்களை சொல்லி ரசிகர்கள் மத்தியில இன்னுமே எதிர்பார்ப்ப அதிகப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க 2 பேருக்குமே தனிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறதுனால, ராஷ்மிகா அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுனால ராஷ்மிகா அவங்கள பத்தி தான் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா விஜய் தேவரகொண்டா அவங்களுடைய அம்மா அப்பா கூட ராஷ்மிகா அவங்கள ரொம்ப நல்ல பொண்ணு, என் மகனை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க, இப்படி ஒரு பொண்ணு எங்களுக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அவங்க 2 பேரும் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ராஷ்மிகா அவங்களுடைய மாமனார் மாமியார் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்களாம். இந்த செய்தி இப்ப சமூக வலைதளத்துல ரொம்ப அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ராஷ்மிகா அவங்களோட நல்ல குணத்துக்கு அவங்கள ஆரம்பத்துல அந்த லவ் லைஃப்ல இருந்து பிரேக்கப் ஆகி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெளியே வந்தாங்க. அவங்களோட நல்ல குணத்துக்கு தான் விஜய் அவர் மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. 2 பேரும் சரியான பார்ட்னர்ஸ் அப்படின்னு எல்லாம் கூட சமூக வலைதளத்துல இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஹார்ட் எல்லாம் போட்டு இவங்களை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைச்சு